ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட தமிழ் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 2012 நடந்த கொஷின் பேப்பர். அதனால் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும், கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இதான் லாஸ்ட் டேட், அதாவது டே 30 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சொல்லியிருந்தீங்களா. இதான் டே 30க்கான கொஷின்ஸ். இன்னையோட பார்த்திங்க அப்படின்னா 3000 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். தமிழ் தென்றலாக என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருவிக்கா. திருவிக்காவை தான் வந்து தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவி கல்யாண சுந்தரனாரை தான் வந்து தமிழ் தென்றல் என்று அழைப்பார். அடுத்து பாருங்கள், பொறுத்து சொல்லியிருக்காங்க. அதோடைய பொருளோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. மழவன், மழவன்னா வீரன். மல்லன் அப்படின்னா இளைஞன். மழுங்குதல் அப்படின்றது வந்து கெடுதல் அர்த்தம். மல்குதல் அப்படின்னா குறைதல் அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா உலை அப்படின்றது வந்து கொல்லனுடைய உலை. கொல்லன் உலை தான் வந்து உலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலை அப்படின்றது வந்து பிடரி மயிர் அப்படின்னு குறிக்கக்கூடியது இந்த உலை. அடுத்து பாருங்கள், நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல். ஓமையால் விளக்கும் பொருள் என்ன அப்படின்னா நிலையாமை. நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல் அப்படின்றது வந்து நிலையாமை குறிக்குது. அடுத்து பாருங்கள், நீருக்குள் பாசி போல. இதுக்கான பொருத்தமானது எது அப்படின்னா அறிவழகனும் தமிழ்ச்செல்வனும் உற்ற நண்பர்கள். இதை பார்த்திங்க அப்படின்னா நீருக்குள் பாசி போல அப்படின்றது வந்து 2 பேர் உற்ற நண்பர்களாக இருக்காங்க அப்படின்றத வந்து நீருக்குள் பாசி போல அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்கிறாங்க. அதாவது காவரிசை கொடுத்துருக்காங்க. காவரிசை அப்படின்னும் போது எல்லாத்துலேயுமே கா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2வது லெட்ரு பார்க்குறோம். 2வதுலேயும் பார்த்திங்கன்னா ரானே இருக்குது. 3வது லெட்ரு பார்க்கணும். 3வதுல பார்த்திங்க அப்படின்னா கா ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஞா வந்திருக்கு. ஞாலே வந்து ஒற்று எழுத்தில் வந்திருக்கு, அதாவது மெய் எழுத்தில் வந்திருக்கு. அதுக்கப்புறமா தாவரிசை வந்திருக்கு. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்திருக்கு. அப்போ வந்து கரகம், கரங்கள், கரத்தல், கரந்தை அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அடுத்ததும் பாருங்கள், அகரவரிசை தான். ஏ வரிசையில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஏ தான். 2வது லெட்டர் பார்க்குறோம். நா வரும். நாக்கு அப்புறம் தான் யா வரும். யாக்கு அப்புறம் தான் யாலே பார்த்திங்க அப்படின்னா மெய் எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு வரணும். ஈக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் வரிசை வரும். ஓகேங்களா. அப்போ எண்கு, எய்தல், எயில், எழினி அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அதை பாருங்கள், காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல என்ற ஊமைக்கு ஏற்ற தொடர் எது அப்படின்னா நான் கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மணியினை போல உயர முடியவில்லை அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அதாவது காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல, இந்த ஊமைக்கு ஏற்ற தொடர் என்ன அப்படின்னா நான் கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மணியினை போல உயர முடியவில்லை அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அது பாருங்கள், வேர்ச்சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஆண்ட அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா ஆள் அப்படின்றது. அதே ஆள்க அப்படின்றது வந்து வியங்கோல் வினைமுற்று வரும். ஆளல் அப்படின்றது வந்து தொழிற்பெயரில் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓடிய அப்படின்றது என்னது? பெயரச்சம். பெயரச்சத்துக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓடு அப்படின்றது வந்து இதுக்கான வேர்ச்சொல். அதுவே ஓடினான் அப்படின்றது வினைமுற்று. ஓடுதல் அப்படின்றது தொழிற்பெயர். ஓடி அப்படின்றது வினையச்சத்தில் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உன், கான், பூன் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு செயலை குறிக்குது. ஓகேங்க. உண்றது, பூனல், அணிகலன்கள். அதாவது அரசர், அந்த காலத்து அரசர்லாம் பார்த்திங்கன்னா பூனல் போடுவாங்க இல்லைங்களா, அது வந்து தான் சொல்கிறாங்க அணிகலன். அது ஒரு அணிகலன். ஓகேங்களா. அதுக்கு வந்து பூன். கான் அப்படின்றது பார்க்குறது, இதெல்லாம் செயலை குறிக்கிறது. கண் அப்படின்றது உறுப்பை குறிக்குது. இதுக்கு அதான் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது வேறு ஏதாவது வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குட்டி திருவாசகம் என்று அடைமொழியை கொண்ட நூல் எது அப்படின்னா திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. திருக்கருவை பதிற்று பத்தந்தாதியை தான் வந்து குட்டி திருவாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. குட்டி திருவாசகம் அப்படின்னு அடைமொழியால் கொண்ட நூல் எது அப்படின்னா திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திருத்தொண்டர் மாக்கதை எனும் அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல் எது அப்படின்னா திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்றது பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய புராணம். அதே வந்து பெரிய அப்படின்றது என்னது? புராணம் அப்படின்றது கதை. அப்போ மாக்கதை அப்படின்றது வந்து பெரிய புராணத்தை குறிக்குது அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எது அப்படின்னா நேமிநாதம். நேமிநாதத்தை தான் வந்து சின்னூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் வந்து நேமிநாதம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தவறான சொற்றொடரை நீக்க சொல்கிறாங்க. உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம், இது சரிதான். அதே மாதிரி வாக்கடவுளே நீ வாருமே அப்படின்றது. அதே மாதிரி நாம் பிற மொழியில் உள்ள நூல்களை நன்கு கற்க வேண்டும், இதெல்லாம் கரெக்டு தான். தமிழர்கள் அறிந்தவர் வாழ்வின் இலக்கணம், இது வந்து சொற்றொடராகவே இல்லை. அப்போ இது மட்டும்தான் வந்து தவறாக இருக்குது.
அடுத்து பாருங்கள் செய்வினை சொற்றொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. செய்வினைனா என்ன சொல்லியிருக்கேன், ஐ வரணும். ஓகேங்களா, நடுவில் ஐ வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்றதான் கரெக்டாக இருக்கும். அப்போ இது வந்து அதாவது ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு செய்யப்படு பொருள் நடுவில் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து செய்வினை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, செய்யப்படு பொருள். ஓகேங்களா, நடுவில் வர்றது வந்து செய்யப்படு பொருள். அப்போ வந்து கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்றது கரெக்டாக வரும். அடுத்து பாருங்கள், இந்த கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது அப்படின்றது என்ன வரும், செய்யப்பாட்டு வினையில் வரும். அதே வந்து கரிகாலன் கல்லணையை கட்டுவார் அப்படின்னு வந்திருக்கு. இனிமேலாக கட்டுவார், ஏற்கனவே கட்டிட்டாங்கல்ல, அப்போ இது வராது. அடுத்தது கட்டினான் கல்லணையை கரிகாலன், இது வந்து மாற்றி வந்திருக்கு. அப்போ இதுவும் வந்து பொருந்தாது. அப்போ வந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதில் 4 ஆப்ஷன் பார்த்து தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்கிறாங்க. வாய்ப்பு கிடைத்தால் வானையும் 8 வாழ் பெண். ஓகேங்களா, இது கரெக்டாக இருக்குது. கிடைத்தால் வாய்ப்பு வானையும், இது வந்து பொருந்தாது. அதே மாதிரி பெண் வாய்ப்பு கிடைத்தால் அதுவும் பொருந்தாது. 8 வாழ் வானையும் இது வராது. இப்போ வாய்ப்பு கிடைத்தால் வானையும் 8 வாழ் பெண் அப்படின்றதான் கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள், பொறுத்து சொல்லியிருக்காங்க. மேரட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைபாடு, மார்பிள் அப்படின்றது வந்து சிற்பங்கள், மார்ச் அப்படின்றது பவனி, மார் அப்படின்றது கெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தோன்றுக என்பதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோன்றுக அப்படின்றது வந்து வியங்கோல் வினைமுற்று. கா, இய, இயர், அல் இதெல்லாம் வந்துச்சுன்னா வந்து வியங்கோல் வினைமுற்றில் வரக்கூடியது. அப்போ தோன்றுக அப்படின்றது வந்து வியங்கோல் வினைமுற்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிரித்து எழுத சொல்கிறாங்க. நெடு நாவாய், இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நெடுமை ப்ளஸ் நாவாய் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்து சொல்லியிருக்காங்க. நம்மாழ்வார், இதில் வந்து ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு சரியான பொருத்தம் சொல்கிறேன். நம்மாழ்வார் பார்த்திங்க அப்படின்னா திருவாய்மொழி என்று திருவாய்மொழி பாடியிருப்பார். அதே மாதிரி பெரிய ஆழ்வார் வந்து திருப்பல்லாண்டு வரும். திருமங்கையாழ்வார் வந்து சிறிய திருமடல் வரும். குலசேகர ஆழ்வார் வந்து பெருமாள் திருமொழி. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நம்மாழ்வார் வந்து திருவாய்மொழி பாடியிருப்பார். பெரிய ஆழ்வார் வந்து திருப்பல்லாண்டு பாடியிருப்பார். திருமங்கை ஆழ்வார் வந்து சிறிய திருமடல் பாடியிருப்பாங்க. குலசேகர ஆழ்வார் வந்து பெருமாள் திருமொழியை பாடியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளடியில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கான பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கரும்பிவர், சுரும்பிவர், சந்து, தொடுகடல், முத்தும், வெண்சங்கு, மெங்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அடிக்கோடிட்டு இருக்காங்க இல்லையா, தொடுகடல், வெண்சங்கு, மெங்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடுகடல் அப்படின்றது வினைத்தொகையை குறிக்கும். அதே முத்தும் வெண்சங்கும் மெங்கும் அப்படின்றது உம்மும் வெளிப்படையாக வந்திருக்கு. அதனால் இது எண்ணும்மை, வினைத்தொகையும் எண்ணும்மையும் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஓங்குக என்னும் வேர்ச்சொல்லுடைய வியங்கோல் வினைமுற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓங்க அப்படின்றது ஓங்குக அதுதான் வரும். ஓகேங்களா, ஓங்க அதுன்றது வேர்ச்சொல், ஓங்குக அப்படின்றது வினைமுற்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உழு என்னும் வேர் சொல்லுக்கான வியங்கோல் வினைமுற்று கேட்டிருக்காங்க. உழு இதுக்கான வேர் சொல் வந்து வியங்கோல் வினைமுற்று என்ன அப்படின்னா உழுக அப்படின்னு வரும். உழுதல் அப்படின்றது தொழிற்பெயர், உழுதான் அப்படின்றது வினைமுற்று. உழார் இது வந்து அர் அப்படின்னு வந்து இந்த உழார் வந்து ஊழா ஆ போட்டு இரு போட்டிருக்கும். அது வந்து அளபடையில் வரக்கூடியது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உழு இதுக்கான வியங்கோல் வினைமுற்று என்ன அப்படின்னா உழுக. அடுத்து பார்த்தீங்கன்னா கொடு என்னும் வேர் சொல்லுக்கான தொழிற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடு இதுக்கான வேர் சொல் என்ன அப்படின்னா கொடுத்தல் அப்படின்றது வரும். ஒளி என்னும் வேர்ச்சொல்லுக்கான வியங்கோல் வினைமுற்று என்ன அப்படின்னா ஒலிக்க. நிறைய பாருங்கள் வியங்கோல் வினைமுற்று தான் இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஒலி இதுக்கான வியங்கோல் வினைமுற்று என்னென்னா ஒலிக்க. ஒலித்து அப்படின்றது வந்து வினையச்சத்தில் வரும். ஒலித்த அப்படின்றது பெயரச்சத்தில் வரும். ஒலித்தல் அப்படின்றது தொழிற்பெயரில் வரும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. நான் வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து ஞாபகம் நானா நீ நூனு அதில் வந்து வந்திருக்காங்க. அப்போ நலம், நாளம், நிலம், நீளம் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், பட்டியல் 1, 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. மாயோன்னா யார்? மாயோன் அப்படின்றது வந்து கருநிறமுடையவன் அப்படி சொல்லுவாங்க. மாயோன் அப்படின்றது முருகனை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா, மாயோன்னா கருநிறமுடையவன். மடங்கள் அப்படின்னா சிங்கத்தை குறிக்கும். ஓகேங்களா, மடங்கள்னா சிங்கம். இயமனின் ஏவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நின்வயின் அப்படின்றது உன்னிடம் அப்படின்னு அர்த்தம். செய்யிர்னா குற்றம். இதெல்லாம் ரொம்ப ஓல்டு புக்குன்றதுனால கொஞ்சம் சும்மாவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் எது அப்படின்னா களவழி 40. ஏற்கனவே போன கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். போர்க்களம் பாடுதல் இந்த துறையை வந்து சார்ந்த புறநூல் எது அப்படின்னா களவழி 40. இது ஒன்று மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களே வந்து புறநூல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், கடன்பட்டார் நெஞ்சம் போல் அப்படி எப்படி இருக்கும்? கலக்கமாக இருக்கும். கடன்பட்டார் நெஞ்சம் எப்படி இருக்கும்? ரொம்ப கலக்கமாக இருக்கும் அப்படின்றது. அடுத்தது பகைவனை கண்ட பனி போலாயிற்று துன்பம் அப்படின்றது உடன் நீங்கியது.
அதாவது பகலவனை கண்ட பனி போலாயிற்று துன்பம் வந்து உடன் நீங்கியது அப்படின்றது வரும். அடுத்து பாருங்க பொறுத்துக. பண்டிதமணி கதிரேச செட்டியார் வந்து உதயன சரிதம் என்ற நூலை எழுதியிருப்பார். அதே மாதிரி காசு பிள்ளை வந்து பழந்தமிழ் நாகரிகம் என்ற நூலையும், மறைமலடிகள் வந்து பார்த்திங்கன்னா அறிவுரை கொத்து என்ற நூலையும், வையாபுரி பிள்ளை வந்து காவிய காலம் என்ற நூலையும் எழுதியிருப்பார். பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திருவிக்கா பார்த்தீங்கன்னா இளமை விருந்து என்ற நூலை எழுதியிருப்பார். அதே மாதிரி ஐயங்கர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சேரன் செங்குட்டுவன். அதே மாதிரி ராகவையங்கர் அப்படின்றவர் வந்து புலி 70 ஆறுமுக நாவலர் வந்து பைபிளை வந்து மொழிபெயர்த்திருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. இது ஊ வரிசையில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஊ எல்லாத்துக்கும் ஊ வந்திருக்கு. 2வது லெட்டர் பார்க்கும்போது கா வரிசை வந்திருக்கு. காலை வந்து கீ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஞா யா ழி அதுக்கப்புறம் தான் வரும். அப்போ உகிர் உஞற்று உயித்து உழினைன்றது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த அகர வரிசை பார்த்திங்கன்னா தா வரிசையில் கொடுத்துருக்காங்க. தாத்தா தீத்தி தூத்து தேத்தி அதில் வரும்போது தலை தாழை துகள் தெளிவு அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள். நூலாசிரியரோடு பொறுத்து சொல்லியிருக்காங்க. வேங்கையின் மைந்தன் யார் அப்படின்னா அகிலன். வேங்கையின் மைந்தன் அகிலன். துளசி மாடம் வந்து பார்த்தசாரதி. ராஜபேரிகை வந்து சாண்டில்யன். மகாநதி அது வந்து பிரபஞ்சன். மகாநதி என்ற நூல் எழுதியவர் வந்து பிரபஞ்சன். அடுத்து பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. பொறையெனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இது எப்படி வந்து வினாவாக அமைக்கலாம் அப்படின்னா பொறையெனப்படுவது எது அப்படின்ட்டு தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மதுரக்கவி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பாஸ்கரதாஸ். மதுரக்கவி என அழைக்கப்படுபவர் பாஸ்கரதாஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மண்ணுயிர்க்கெல்லாம் வரம் மரம்தான். இது வந்து எப்படி வந்து அமைக்கலாம் அப்படின்னா மண்ணுயிருக்கு வரம் எது அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் பொருள் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் வந்து நுண்பொருள். கடைக்கொட்க அப்படின்றது வந்து இடைக்கொட்க கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி முகநக அகம்நக அப்படின்றது வரும். அதே மாதிரி ஊருனா இதில் வந்து துன்பம் கொடுத்துருக்காங்க. ஊர் அப்படின்றது துன்பத்தில் வராது. எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊர் விளைத்தல் அப்படின்னா இன்பம் தான் வரும். அப்போ இது மாற்றி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இது எப்படி வினாவாக அமைக்கலாம்னா கீழிருந்தும் கீழல்லார் யார் அப்படின்றது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எல்லற்க என்றும் எளியர் என்று என் பெறினும். இத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது. எல்லற்க என்றும் எளியர் எல்லாமே வந்து ஏனே வந்திருக்கு ஃபஸ்ட்டு லெட்டர். அப்போ வந்து இது முற்றுமோனை. இதில் முற்றுமோனை இருக்குது. அதனால் முற்றுமோனை அமைஞ்சு வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பட்டியல் 1 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. மலையுச்சி மலையினது உச்சி அப்படின்னு வரும். அப்போ மலை உச்சி வந்து 6ஆம் வேற்றுமை தொகையில் வரும். நல்லறம் அப்படின்றது வந்து நன்மை ப்ளஸ் அறம் அப்படின்னு வரும். அப்போ பண்பு தொகை. தொழுதோர் அப்படின்றது வந்து வினையாளனையும் பெயர். தொழுதோன் அப்படின்லாம் வந்து வினையாளனையும் பெயரில் வரும். கரை கண்ட அப்படின்றது வந்து கரையை கண்ட அப்படின்றதுனால இது வந்து 2ஆம் வேற்றுமை தொகையில் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி. இக்குறளில் அமைஞ்சு வரக்கூடிய அடி எதுகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள். தோன்றின் தோன்றலின் இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா அடி எதுகையில் வந்திருக்கு. இன்னு அப்போ அதுதான் வரும். தோன்றின் தோன்றலின் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே. இப்பாடலில் அமைஞ்சிருக்கக்கூடிய தொடைகளின்படி சரியான விடையை வந்து சுட்ட சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அடி எதுகையும் இருக்குது. அதாவது ஈன்று சான்றோ அதில் இன்னு பாருங்கள் 2வது எழுத்து ஒன்று வந்திருக்கு. அடி எதுகை. ஓகேங்களா. அதே மாதிரி கடனே அப்படின்ட்டு அடி இயேபும் வந்திருக்கு. அப்போ அடி எதுகையும் அடி இயேபும் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாயினையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. புறா வந்து குணுகும்னு சொல்லுவாங்க, இல்லை குறுகுறுக்கும் அப்படின்றது வரும். அதே மாதிரி வண்டு வந்து இறையும் ஆந்தை அலரும் பன்றி வந்து கத்தும் போட்டிருக்காங்க. கத்தாது. பன்றி அப்படின்றது உருமும். ஓகேங்களா. உருமும் வரும். ஆடு தான் கத்தும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாயினையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏடகம்னா பண்டாரம் அப்படி சொல்லலாம். இது கரெக்டு தான். ஆறுனா வழி இதுவும் கரெக்டு தான். மருங்குனா இடை இதுவுமே கரெக்டு. மாக்கால் அப்படின்றது வந்து மனைன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. மாக்கால் அப்படின்னா பெருங்காற்று அப்படின்னு பொருள் வரும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ் குறிப்பிடப்பட்ட பாடலில் உள்ள சொற்களில் எது சரியான எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆழிவடி அம்பு அலம்ப நின்றானும் அன்றொரு கால் ஏழிசை நூல் சங்கத்து இருந்தானும் நீள் விசும்பின். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆழிக்கான எதிர்ச்சொல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விரும்பின் அப்படின்றது. ஆழினா மோதிரம் கடல் இதெல்லாம் குறிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான எதிர்ச்சொல் வந்து விரும்பின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகத்திரட்டு புறத்திரட்டு இதுக்கான எதிர்ச்சொல் கரெக்டாக இருக்குது. அகச்சான்று புறச்சான்று ஏற்புரை மறுப்புரை
கடை கொட்க அப்படின்றது வந்து கடைசியிலே, கடைனா கடை தான், அப்போ கடைசியில்னு போட்டிருக்காங்க. இடை கொட்க அப்படின்னு வரும். அப்போ இது மட்டும் தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. தேடிய அப்படின்றதுக்கு வந்து தேடு அப்படின்றதா வரும் வேர்ச்சொல்லா. இங்கே வந்து தேடின்னு கொடுத்துருக்காங்க. தேடி அப்படின்றது வந்து வினையச்சத்தில் வரும். தேடுதல் அப்படின்றது வந்து தொழிற்பெயரிலும், தேடுபவன் அப்படின்னு தேடியவன் அப்படின்றது வந்து வினை முற்றில் வரும். ஓகேங்களா? அப்போ தேடு அப்படின்றத இதுக்கான வேர்ச்சொல். தேடிய அப்படின்றது வந்து பெயரச்சத்தில் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்ய சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு அச்சம் சிக்கலா அப்படின்றதான் கரெக்டாக இருக்கும். அதாவது பரீட்சை அப்படின்றது வேர்ச்சொல், பிறமொழி சொல். அதே மாதிரி வந்து பரீட்சை, பயம் இதெல்லாம் வந்து பிறமொழி சொல் தான். பிரச்சனையா அப்படின்றதெல்லாம் பிறமொழி சொல் தான். தினசரி, சிகிச்சைக்கு, சிபாரிசு இதெல்லாமே பாருங்கள் எல்லாம் வேர்ச்சொல் தான். ஓகேங்களா? அப்போ வந்து தேர்வு அச்சம் சிக்கலா அப்படின்றதான் பிறமொழி சொற்கள் அல்லாத தமிழ்ச்சொல். ஓகேங்களா? சிகிச்சை அப்படின்றதெல்லாம் வந்து இதில் வேர்ச்சொல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிறச்சொல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க இலக்கண குறிப்பு இது பண்ணியிருக்காங்க. ஊர் நீங்கினான் அப்படின்றது வந்து 5ஆம் வேற்றுமை தொகையில் வரும். ஓகேங்களா? 5ஆம் வேற்றுமை தொகையில் தான் வந்து ஊர் நீங்கினான் அப்படின்றது. அதான் ஊரின் நீங்கினான் அப்படின்னு வரும். ஓகேங்களா? வளவன் சட்டை அப்படின்றது வளவனது சட்டை 6ஆம் வேற்றுமை தொகையில் வரும். வேலன் மகன் அப்படின்றது வந்து வேலனுக்கு மகன் அப்படின்னு வரும். அப்போ 4ஆம் வேற்றுமை தொகையில் வரும். குகை புலி அப்படின்றது வந்து குகைக்கண் புலி, அப்போ 7ஆம் வேற்றுமை தொகையில் வரும். இது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டி. இதில் வந்து பி கொடுத்துருக்காங்க, இது தப்பு. டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஊர் நீங்கினான் அப்படின்றது வந்து 5ஆம் வேற்றுமை தொகை. ஊரின், ஓகேங்களா, ஊரின் நீங்கினான் அப்படின்னு வரும். வளவனது சட்டை 6ஆம் வேற்றுமை தொகை. வேலனுக்கு மகன் அப்படின்றது 4ஆம் வேற்றுமை தொகை. குகைக்கண் புலி அப்படின்றது 7ஆம் வேற்றுமை தொகையில் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை. இதை வந்து எப்படி வினாவாக அமைக்கலாம் அப்படின்னா, ஒழுக்கமுடைமை எவ்வளவு சிறப்பு பெற்றது அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். ஒழுக்கமுடைமை எவ்வளவு சிறப்பு பெற்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக எடுத்துக்காட்டுகளுடன் இலக்கணத்தை பொறுத்து சொல்கிறாங்க. இலக்கணம் அதுக்கான எடுத்துக்காட்டு. இடக்கரடக்கல் அப்படின்றது வந்து கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது மங்களமில்லாத சொல்லை வந்து நம்ம வந்து மாற்றி மங்களமுள்ள சொல்லாக வந்து பயன்படுத்த தான் இந்த இடக்கரடக்கல், குழு உக்குறி, மங்களம் இதெல்லாம் வரக்கூடியது. அப்போ இடக்கரடக்கல் அப்படின்றது கால் கழுவி வந்தான் அப்படின்னு வரும். அதே மாதிரி குழு உக்குறி அப்படின்றது வந்து தன்னுடைய கூட்டத்துக்கு மட்டும், அந்த குழுவுக்கு மட்டும் புரிகிற மாதிரி சொல்கிறது தான் வந்து குழு உக்குறி அப்படின்றது. இது வந்து குழு உக்குறி அப்படின்றது வந்து பொன்னை பரி அப்படின்னு வரும். ஓகேங்களா? பரி அப்படின்றது வரும். மங்களம் அப்படின்றது வந்து அமங்கலமான சொல்லை வந்து மங்களப்படுத்தி சொல்கிறது. இப்போ வந்து இறந்துட்டாரு அப்படின்றத வந்து இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிறது. அப்போ மங்களம் அப்படின்றது இறைவனடி சேர்ந்தார். இலக்கணம் உடையது அப்படின்றது வந்து நிலம் அப்படின்றது இலக்கணம் உடையது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இயற்கை பிரிவுகள் செயற்கை பிரிவுகளாய் தீமை விளைவித்தனை கண்டார் அப்படின்றது வரும். ஓகேங்களா? இதுதான் கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. இதில் வந்து நல்கிய அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா நல்கு. நல்கிய அப்படின்றது பெயரச்சத்தில் வரக்கூடியது. நல்கு அப்படின்றது தான் வேர்ச்சொல். நல்கினார் அப்படின்றது வந்து வினை முற்றில் வரக்கூடியது. நல்கி அப்படின்றது வந்து நல்கி முடித்தான் அப்படின்றது அது வந்து வினையச்சத்தில் வரக்கூடியது. ஓகேங்க? நல்கி அப்படின்றது வந்து பெயரச்சம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஊமை கண்ட கனவு போல. இது வந்து தவிப்பு, கூற இயலாமை. அதாவது ஊமை கண்டுட்டாரு கனவு அப்படின்னா யார்ட்டையும் சொல்ல முடியாது, கஷ்டப்படுவார். அப்போ தவிப்பு, கூற முடியாமல், கூற இயலாமை அப்படின்றது வரும். அது பாருங்கள். விளம்பல் என்ற பேர் சொல்லுக்கான வகை அறிக்கை சொல்லுங்கள். விளம்பல் அப்படின்றது வந்து அள்ளில் முடியுது. அப்போ விளம்பல் அப்படின்றது தொழிற்பெயரை குறிக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேர்ச்சொல் தெரிவு செய்ய சொல்கிறாங்க. அஞ்சுவதஞ்சாமை பேதமை, அஞ்சுவதஞ்சல் அறிவார் தொழில். இதுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா அஞ்சு அப்படின்றது தான் இதுக்கான வேர்ச்சொல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செயவாட்டு வினை சொற்றொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே இதை வந்து சொல்லியிருக்கேன். அதாவது முத்தமிழ் மூவேந்தர்களால் வளர்க்கப்பட்டது, அதுதான் வந்து செயவாட்டு வினை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 பருவங்கள், பெண்களுக்குரிய 7 பருவங்களை குறிக்குது. மீதியெல்லாம் பாருங்கள். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மலருடைய 7 பருவங்களில் ஒரு 6 பருவத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ இது இந்த 3 வந்து மலர்கள் குறிக்கக்கூடியது பருவங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களை குறிக்கக்கூடிய 7 பருவங்கள். அப்போ இது மட்டும் தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பகுப்பத உறுப்பிலக்கணம் அமைப்புப்படி பின்வரும் சொற்களில் வந்து தவறான பிரித்தெழுதலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து புகவீர் அப்படின்றது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா புகழ் ப்ளஸ் ஈர் அப்படின்னு பிரிக்கலாம்.
புகழீர் அப்படின்றத. அதே மாதிரி வந்து காணீர் அப்படின்றத வந்து கான் ப்ளஸ் ஈர் அப்படின்னு பிரிக்கலாம். முறிவுற அப்படின்றத வந்து முறிவு ப்ளஸ் அற அப்படின்னு பிரிக்கலாம். புக்கேன் அப்படின்றது வந்து புக்கு ப்ளஸ் ஏன் அப்படின்னு பிரிக்கக்கூடாது, புகு ப்ளஸ் ஏன் அப்படின்னு தான் பிரிக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நூல்களோடு நூலாசிரியர்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. மானுடம் வெல்லும். மானுடம் வெல்லும் என்ற நூலையோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பிரபஞ்சன். மானுடம் வெல்லும். மெர்க்குரி பூக்கள் இதோடைய ஆசிரியர் வந்து பாலகுமாரன். வேருக்கு நீர் வந்து ராஜம் கிருஷ்ணன். குருதி புனல் வந்து இந்திர பார்த்தசாரதி. ஓகேங்களா? இந்திர பார்த்தசாரதி தான் வந்து குருதி புனல் என்ற நூலுடைய ஆசிரியர். மானுடம் வெல்லும் பிரபஞ்சன். மெர்க்குரி பூக்கள் வந்து பாலகுமாரன். வேருக்கு நீர் வந்து ராஜம் கிருஷ்ணன். குருதி புனல் வந்து இந்திர பார்த்தசாரதி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிடி பயின்று தருவும் பெரும் களிறு போல இதில் வரக்கூடிய வினையச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பயின்று அப்படின்றது வந்து இதில் வினையச்சம். ஓகேங்களா? பயின்று அப்படின்றது வினையச்சம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சா என்னும் வேர் சொல்லுக்கான வினைமுற்று கேட்டிருக்காங்க. சா அப்படின்னா சாவுதல் அப்படின்னு அர்த்தம். இதுக்கான செத்தான் அப்படின்றது வந்து இதுக்கான வினைமுற்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நிலத்துக்குரிய உரிபொருளை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. நிலம், அதாவது மலையும் மலை சார்ந்த பகுதியும் எங்கே சொல்லுவோம்? குறிஞ்சிக்கு சொல்லுவோம். குறிஞ்சிக்கு பார்த்திங்க அப்படின்னா புணர்தல் நிமிர்தமும் அப்படின்னு வரும். அதே காடும் காடு சார்ந்த பகுதியும் எதை குறிக்குது? முல்லை நிலத்துக்கு பார்க்கும்போது இருத்தல் நிமிர்தமும் வரும். வயலும் வயல் சார்ந்த பகுதியும் எதுக்கு வரும்? மருதத்துக்கு வரும். மருதத்துக்கு பார்த்திங்கன்னா ஊடல் நிமித்தமும் வரும். கடலும் கடல் சார்ந்த பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா நெய்தல் நிலத்துக்கு வரும். அது வந்து பார்த்திங்கன்னா இரங்கல் நிமித்தமும் வரும். அதுவே பாலை பார்த்திங்கன்னா வறண்ட பகுதி அது வந்து குறிக்கக்கூடியது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரித்தல் நிமித்தமும் அப்படி வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. சேர்ந்த புறவின் நிறைதன் திருமேனி ஈர்த்திட்டுவ துளைதான் ஏறினான். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான விடை என்ன அப்படின்னு வினா எப்படின்னா புறாவின் நிறைக்கு ஈடாக அரசன் என்ன செய்தான் அப்படின்றதான். ஓகேங்களா? இது வந்து இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா இது வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? வினாவாக அமைக்கலாம். புறாவின் நிறைக்கு ஈடாக அரசன் என்ன செய்தான் அப்படின்றதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. முதலிலாருக்கு ஊதியமில். இதை வந்து வினாவை எப்படி அமைக்கலாம்? முதலீடு இல்லாதவருக்கு எது கிடைக்காது அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்து சொல்லியிருக்காங்க. பம்பல் சம்பந்த முதலியார் வந்து பார்த்திங்கன்னா சபாபதி, லீலாவதி இந்த நூல்கள்லாம் வந்து எழுதியிருப்பார், நாடக நூலை. அதேமாதிரி சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து அபிமன்யு, பரிதிமார் கலைஞர் வந்து ரூபாவதி, கலாவதி, மான விஜயம் இதெல்லாம். அருணாச்சல கவிராயர் வந்து ராம நாடகம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரித்து சொல்கிறாங்க. பச்சூன் அப்படின்றத பசுமை ப்ளஸ் ஊன் தான் பிரிக்க முடியும். ஓகேங்களா? பச்சூன் அப்படின்றது பசுமை ப்ளஸ் ஊன். அடுத்தது பெரியன் அப்படின்றது வந்து பெருமை ப்ளஸ் அன் அப்படின்னு பிரிக்கணும். ஓகேங்களா? பெரியன் அப்படின்றத பெருமை ப்ளஸ் அன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பகுப்பத உறுப்பிலக்கணம் அமைப்பு படி பின்வரும் சொற்களில் சரியான பிரித்தெழுதலை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வாழ்த்துவம் இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வாழ்த்து ப்ளஸ் இவ்வு ப்ளஸ் அம் அப்படின்னு தான் பிரிக்கணும். வாழ்த்துவம் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்து சொல்லியிருக்காங்க. அகிலன் பார்த்தீங்கன்னா சித்திரப்பாவை என்னும் நூலை எழுதியிருப்பார். அதே மாதிரி ஜெயகாந்தன் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் இதுக்காக அவர் வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருப்பார். அதே மாதிரி வந்து ராஜநாராயணன் வந்து கோபல்லபுர கிராமம் கோபல்லபுரம் மக்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராஜநாராயணன். அதே மாதிரி வந்து கல்கி வந்து பார்த்திங்கன்னா அலையோசை. ஓகேங்க? அலையோசை என்ற நூலை வந்து எழுதியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆதிசங்கரர் இவரை வந்து ஆதிசங்கரர் இவரை வந்து திராவிட சிசு அப்படின்னு சொன்னார். யார் அப்படின்னா திருஞான சம்பந்தரை தான் வந்து ஆதிசங்கரர் வந்து திராவிட சிசு அப்படின்னு சொல்லுவார். அதனால திராவிட சிசு என்று அழைக்கப்படக்கூடியவர் வந்து திருஞான சம்பந்தர். யார் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆதிசங்கரர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பகுப்பத உறுப்பிலக்கணம் அமைக்கும்படி பின்வரும் சொற்களில் சரியான பிரித்தெழுதலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆர்த்த அப்படின்றது வந்து ஆர் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? ஆர் வந்து பகுதி, இத்து வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை, இந்த இத்து பார்த்திங்கன்னா சாரியை, ஆ வந்து விகுதியில் வரும். ஓகேங்களா? பெய்த அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து பெய் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ அப்படின்னு தான் பிரிக்கணும். அப்போ இன்னொரு இத்து வந்திருக்கு, அப்போ இது தப்பு. செய்த அப்படின்றது வந்து செய் ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கணும். அசைத்த அப்படின்றது வந்து அசை ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ அப்படின்னு தான் பிரிக்கணும். அப்போ வந்து ஏ மட்டும் தான் கரெக்டாக பிரிச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நாடக உலகின் இமயமலை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகள். நாடக உலகின் இமயமலை தலைமை ஆசிரியர், நாடக உலகின் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் எல்லாமே வந்து சங்கரதாஸ் சுவாமிகள். அதே மாதிரி நாடகத்தினுடைய நாடக ஆசிரியர் யார் அப்படின்னா பம்பல் சம்பந்த முதலியார் வருவார்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். இக்குறளில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கும்போது சீர் எதுகை வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீர் எதுகை அப்படின்னா ரெண்டாவது எழுத்து ஒன்று. அப்போ இணைத்தானும் அனைத்தானும் அதில் பார்த்தீங்கன்னா நை நைன்னு வந்திருக்கு, ரெண்டாவது லெட்டரு சேமாக வந்திருக்கு. அப்போ சீர் எதுகை வந்திருக்கு. அடுத்தது சீர் ஈபு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இணைத்தானும் அனைத்தானும் ஒரே ஓசை வருது. அப்போ இதுவும் வந்திருக்கு, சீர் ஏபும் வந்திருக்கு. இரண்டாவது அடியில் மட்டும்தான் சீர் எதுகை வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. ஓகேங்களா? அப்போ மேலேயும், அதாவது மேலேயும் வந்திருக்கு, கீழே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்தால் தான் அது வந்து எதுகையாக இது பண்ணும். ஓகேங்களா? 1 2 3 அந்த மாதிரி வரக்கூடியது. அப்போ முன்னாடியும் வரல, அடியில் வந்து பார்த்திங்கன்னா வரல, மேலே சீரில் மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 2 மட்டும்தான் சரியானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எதுகை தொகையோட இலக்கணம், அதாவது முதல் எழுத்து அளவொத்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பத்தான் எதுகை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? முதல் எழுத்து அளவொத்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின் வரும் நோட்டில் எது மோனை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோனைனா என்னது? முதல் எழுத்து ஒன்றி வர்றது. இங்கே பாருங்கள், குணமென்னும் குன்றேறி, இது வந்து மோனை வந்திருக்கு. அதே மாதிரி குணமென்னும் கணமேயும், இதில் கூக்கா அதிலே வந்திருக்கு. அப்போ இதுவும் உண்டு தான். அப்போ கணமேயும் காத்தல் அப்படின்றது வந்திருக்கு, இதுவுமே வந்து காக்காலே வந்திருக்கு. அப்போ இதுவும் ஓகே தான். இங்கே பாருங்கள், குன்றேறி நின்றார், கூ இங்கே வந்திருக்கு, இங்கே வந்து நீ வந்திருக்கு. அப்போ இது மோனை கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பின் வரும் நூற்றில் காய்ச்சீர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுத்தெல்லாம் அப்படின்றதான் காய்ச்சி. நம்ம வந்து அசையை பிரித்தோம் அப்படின்னா நேர் 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 தேமாங்காய் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ காய்ச்சீர் வந்து என்னென்னா அந்த மாதிரி 3ஆக பிரிக்க முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து காய்ச்சீர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ வந்து எழுத்து அதை ஒரு இதுவாக சீராக பிரிக்கலாம். அதே மாதிரி தெல் அப்படின்றது ஒரு சீராக பிரிக்கலாம், லாம் அப்படின்றது. அப்போ 3 சீராக பிரிக்க முடியுது. அப்போ இது வந்து காய்ச்சீரில் வரக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள குறட்பாவில் அடிகோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. சுற்றிலாயினும் கேட்க அதொருவருக்கு ஒட்கத்தின் ஊற்றாந்துணை. ஓகேங்களா? கற்றிலனாயினும் கேட்க அதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஞாயினும் கேட்க ஊற்றாந்துணை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இழிவு சிறப்புமையும், கேட்க அப்படின்றது வந்து வியங்கோல் வினைமுற்றும், ஊற்றாந்துணை அப்படின்றது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். அது வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பெயர் சொல்லின் வகையறிதல். முக்கண்ணன் பார்த்திங்க அப்படின்னா 3 கண் இருக்கிறதுனால முக்கண்ணன் இதை காரணம் கருதி வச்சுருக்காங்க. ஓகே, காரண இடுகுறி பெயர். ஓகேங்களா? இது பேர், அதாவது முக்கண்ணன் அப்படின்றது வந்து 3 கண்கள் இருக்கிறவங்க தான் முக்கண்ணன் சொல்லக்கூடியது. இது காரணமாக தான் இருக்குது. ஆனால் அது வந்து 3 கண்ணு உள்ளவங்க யாராக இருப்பாங்களா? அப்போ இருக்க மாட்டாங்க. அப்போ இது வந்து காரண இடுகுறி பெயரில் வரக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நீ சிறந்தவன் அல்லை, இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். நீ சிறந்தவன் அல்லை அப்படின்றது. அன்று, அல்ல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிணை பெயர்களுக்கு வரக்கூடியது. ஓகேங்களா? இது வந்து நீ சிறந்தவன் அப்படின்ட்டு ஒரு உயர்தினையை கொண்டு சொல்கிறதுனால இது அல்லை அப்படின்னு தான் வரும், இல்லை வராது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பெயர் சொல்லினை வகையறி சொல்கிறாங்க. கழல் பணிந்தான், இது வந்து பார்த்திங்கன்னா கழல், இது தானியாகு பெயர். ஓகேங்களா? கழல் பணிந்தான் அப்படின்றது தானியாகு பெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அன்செஸ்டர் என்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னா முன்னோர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆன்செஸ்டர் அப்படின்றது முன்னோர். பொருந்தாயினை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அனல் அப்படின்னா அனலா, மயில்னா மயூரா, அரிசினா ஒரு ரைஸா, இதெல்லாம் வந்து கிரேக்க சொல். ஓகேங்களா? தமிழ் சொல்லுக்கான கிரேக்க சொல். அனலுக்கான தமிழ் சொல்லுக்கான கிரேக்க சொல் என்னென்னா அனலா, மயிலுக்கான இது பார்த்திங்கன்னா மயூரா, அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரைசா, காயல் வந்து பார்த்திங்கன்னா போக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாவை. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வினாவாக அமைக்கலாமா? இழந்தாலும் பிற்பயப்பவை எவை அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. காட்டில் முயலும் ஆமையும் நட்பாக இருந்தது. ஓகேங்களா? இதில் வந்து இருந்தன வந்திருக்கணும். ஏன்னா 2 இருக்குது இல்லை, முயலும் ஆமையும் இருக்குது. அப்போ இது வராது. காட்டில் முயலும் ஆமையும் நட்பாக இருந்தன, இது வந்து நான் வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒருமை பன்மை பிழை இல்லாததான். அடுத்தது பாருங்கள். மாணவன் நல்லொழுக்கம் உடையவர்கள். ஓகே, ஒருமையில் தான் சொல்லியிருக்காங்க. மாணவன் ஒருத்தவன் தான் இருக்கான். அப்போ உடையவன் அப்படின்னு வரணும். இங்கே உடையவர்கள் அப்படி பன்மையில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. மாணவர்கள் நல்லொழுக்கம் உடையவர்கள், இது வந்து கரெக்டு. அப்போ 2 4 வந்து சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தமிழ், இங்கே வந்து தமிழ் துறை பணியை விரும்பி கேட்டு
ஏற்றவர் பரிதிமார் கலைஞர் அப்படின்றதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த வல்லின மிகு மிக இடம் படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தா சொல்லை கண்டுபிடிங்க. விழி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மையே, மகனே, ஐயனே இதெல்லாம் தான் நம்ம விழி வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. கண்ணா அப்படின்றத கண்ணன் அப்படின்றத வந்து கண்ணா அப்படின்னு விழியாக சொல்கிறது, அதுதான் பார்த்திங்கன்னா விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள் அன்னவர்க்கே அப்படின்றது வந்து விழி வேற்றுமையிலே வராது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டின். இலக்கண குறிப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இல்லை முற்றுமை அப்படின்றது என்ன? எல்லாமே பார்த்திங்கன்னா உம்முல தான் முடியுது. எனினும், கேட்பினும், ஊழையும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் வந்து லாஸ்ட்டில் முடியக்கூடியதாக இருக்கணும். இது வந்து தொடர்ற மாதிரி இருக்கும். கேட்பினும் அவன் வந்து இருப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கும். யாருக்கும் அப்படின்றதான் வந்து முடிகிற மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து இதில் வரக்கூடிய உம்மு தான் வந்து முற்றுமை. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. அதாவது வந்து நம்ம 30 days சேலஞ்சை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த கொஷின் பேப்பர் பேஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் பார்க்கும்போது எவ்வளோ கொஷின் ரிப்பீட் ஆயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா. நிறைய பேர் வந்து இது ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் அவங்க எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் ஒன்று ஒன்றா அந்த ட்ரைவில் வந்து சேவ் பண்ண முடியல. அதனால் வந்து நான் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணி விடுறேன். நான் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் இந்த வீடியோவோட பிடிஎஃப் மட்டும் போடுறேன். நான் வந்து ஒன்று ஒன்றா வந்து போட்டுட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. எல்லாத்தையும் நான் வந்து இது பண்ணிட்டேன்னா நான் ஃபுல்லாக வந்து போட்டுடுறேன். அதில் வந்து பிடிஎஃப் எல்லா ஒரு 30 daysக்கான பிடிஎஃப்பும் அப்புறம் நான் என்னென்ன வீடியோலாம் போடுறேனோ அதோடைய பிடிஎஃப்பும் வந்து நான் வந்து அதில் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா. நீங்கள் அதை பார்த்து வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.